ஹாய் பிரதர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 27ஆம் தேதி வந்து ஒரு 2 கேஸ்க்கான ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. அது மட்டும் இல்லை, நிறையா முக்கியமான விஷயங்கள் ஃபேக்ட்ஸை வந்து இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் வீடியோவை பார்த்தாலும் சரி, இல்லை வீடியோவை போட்டு வச்சுட்டு ஃபோன் அந்த பக்கம் வச்சுட்டு ஹெட்ஃபோனில் பாட்காஸ்ட்டாக என்னுடைய வாய்ஸ் நான் என்ன சொல்கிறேன்றதை முழுமையாக கேட்டாலும் கூட ஓகே. நீங்கள் எல்லா விஷயமே தெரிஞ்சுக்க முடியும். உள்ளதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். என்ன போயிட்டுருக்கு, அடுத்து என்ன நடக்கும், இங்கே ஃபேண்டசி கேம்ஸ் வந்து வர முடியுமா, இல்லை வந்து ட்ரீம் லோன் இந்த ஃப்ரீ லீக்ஸே ஆஃப்டர் ஐபிஎல் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்களா, எல்லாத்தையும் வந்து பார்க்க போகிறோம். இந்த அதே போல் நிறைய பேருக்கு இந்த ஜிஎஸ்டி கேஸ் வந்து ஜிஎஸ்டி கேஸ்னு ஒன்று இருக்குதுன்னு தெரியும். ஆனால் எதுக்கு, என்ன மேட்ரு, என்ன ப்ராப்ளம், அதெல்லாம் வந்து தெரியாது. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ லைக் பண்ணிடுங்க. பக்கத்தில் ஹை பாயிண்ட்ஸ் இருந்தால் ஹை பாயிண்ட்ஸுமே கொடுத்துருங்க. அப்போ தான் யூடியூப் வந்து மற்றவங்களும் கொண்டு போய் இந்த வீடியோ என்ன நடந்துகிட்ருக்கு உள்ளதை வந்து அவங்களுமே வந்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த ஃபேண்டசி கேம்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க எல்லாமே வந்து தெரிஞ்சுக்க முடியும். மறக்காமல் லைக் அண்ட் ஹை பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கொடுத்துருங்க. கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன தாட்ஸ் இருக்குது. வீடியோ கேட்டு முடிச்சுட்டு உங்களோட தாட்ஸை நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். 2 சேனலுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து நம்மளுடைய மெயின் சேனல், அதில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போயுமே யூஸ்ஃபுல்லான அப்டேட் தான் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். இன்னொன்று நம்மளுடைய ட்ரேடிங் சேனல், அதுலேயுமே மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் வந்து போன வருஷம் செப்டம்பர்லேருந்தே அது நமக்கு யூசர்ஸ்க்கு வந்து சொல்லிக் கொடுத்து அந்த ட்ரேடிங்கிறது பண்ணிகிட்ருக்கோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போது இந்த ஃபேண்டசி கேம்ஸ்க்கு ஒரு பெரிய இதுவே வந்து பார்த்திங்கன்னா அது கேமிங் கேட்டகரியில் வந்துடுது. அதனால தான் வந்து இந்த லீகல் இஷ்யூஸு எல்லாமே வந்து வருது. விளையாட்டு சம்மந்தப்பட்டு போகிறனால ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங்கிறது தான் ஒவ்வொரு கண்ட்ரியோடைய எக்கானமியை வந்து டிசைட் பண்ணும். எல்லா கண்ட்ரிலையுமே இருக்குது. ஸோ அதில் வந்து எந்த ஒரு லீகல் இஷ்யூவும் வராது. எஜுகேஷ்னல் கேட்டகரியில் போயிடும். உங்களுக்கு சிட்டிஸ்லாம் இருக்கக்கூடிய சிட்டிஸில் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் ஸ்கூல்னே நிறையா இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ அது வந்து எஜுகேஷனல் கேட்டகரி. இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, அந்த ஃபேண்டசி ஆப்ஸே பெரிய பெரிய கம்பெனி எல்லாருமே நிறையா பேர் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. எல்லாருமே வந்து ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ்குள்ளே தான் வந்து ஜம்ப் பண்ணிடுறாங்க. அது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ நீங்களும் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, கற்றுக்கிட்டு அதில் வந்து பழகிக்கிட்டீங்க, ஸ்கில் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா லைஃப் லாங் வந்து யூஸ் ஆகும். எந்த ஒரு லீகலைஸும் வராது. இதை வந்து கவர்மெண்ட்னால் வந்துட்டு இது பண்ண முடியாது, இது வந்து விளையாட்டுன்னெலாம் சொல்ல முடியாது. அதாவது எஜுகேஷனல் கேட்டகரி, அதை பக்கமே வந்து எந்த ஒரு லீகல் இஷ்யூமே வராது. லைஃப் லாங்காக எத்தனை வருடங்கள் நூற்றாண்டுகள் ஆனாலும் ட்ரேடிங்கிறது அப்படியே தான் இருக்கும். என்ன, அது வந்து ஒரு எஜுகேஷனல் கேட்டகரின்றதுனால நம்ம கிரிக்கெட் கேமு அந்த மாதிரி வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக நம்ம ஈஸியாக வந்து நம்ம பண்ணிக்கிற மாதிரி அப்படி இருக்குது. அதுதான் ஆபத்தும் கூட. கடைசியில் வந்து அதுதான் ஆபத்தாக முடிஞ்சது, ஸ்கில் கேமாகவே இருந்தாலும். இது வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கற்றுக்கிட்டு ஸ்கில்லை இன்க்ரீஸ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது இது கற்றுக்கிறதுக்கு டைம் ஆகும். அதே மாதிரி வந்து கற்றுக்கிட்டால் போதும், லைஃப் லாங் ஃபுல்லாக யூஸ் ஆகும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அந்த சேனல்லையுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து நான் சொல்லியிருந்த மாதிரி நீங்கள் என்னோடய ஆடியோ கேட்டால் கூட போதும். முழுமையாக வந்து கேளுங்க. அவ்வளோதான் நான் சொல்கிறது. இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் டு ஸோ ஃபஸ்ட்டு நான் அந்த ஜிஎஸ்டி கேஸுன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது நம்மளுக்கு ஜிஎஸ்டி போட்டது பார்த்தீங்கன்னா 2016-17 அந்த ஃபினான்ஷியல் இயரில் தான் வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டின்றது நாடு முழுவதும் வந்து அமல்படுத்தினாங்க. படுத்தின உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேண்டசி கேம்ஸ்லாம் அப்போ வந்து டெக் பேஸ்டு கம்பெனியாக வந்து இருந்திருக்கு. ஸோ அப்போ வந்து 2017 2023 வரைக்கும் அவங்க 18% ஜிஎஸ்டி வந்து அவங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜின்லேருந்து கட்டிகிட்டு இருந்திருக்காங்க. அதாவது இப்போ நம்ம ஒரு ஸ்மால் லீக்கில் ஹெட் டு ஹெட் ப்ளே பண்ணிகிட்டு இருப்போம் அப்படின்னா, அதில் வந்து நான் ஒரு 100 ரூபா போடுவேன், நீங்கள் ஒரு 100 ரூபா போடுவீங்க. ஆனால் நம்ம போடுறப்ப 110 ரூபா 110 ரூபான்னு போடுவோம். அப்போ ஜெயிக்கிறவங்களுக்கு 200 போயிடும். ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த 10 ரூபா எடுத்த 20 ரூபா வந்து கம்பெனியோட ப்ராஃபிட்டு, அந்த கமிஷன்றது அவங்க எடுத்துப்பாங்க. அந்த ப்ராஃபிட் மார்ஜின்லேருந்து தான் 18% வந்து ஜிஎஸ்டி கட்டிகிட்டு இருந்திருக்காங்க டெக் பேஸ்டு கம்பெனியாக. 2023 கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நாங்கள் 2017 2023 வரைக்கும் அவங்கள டெக் பேஸ்டு கம்பெனியாக தவறுதலாக ராங்காக வந்து கால்குலேட் பண்ணி உங்களுக்கு 18% ஜிஎஸ்டி வந்து வாங்கிட்டோம். ஸோ அது வந்து இது பண்ண முடியாது. உங்களுக்கு வந்து நீங்கள் கேம்லிங் பெட்டிங் ஒரு இதில் வரனால உங்களுக்கு 28% தான் வந்து ஜிஎஸ்டி. அதை நீங்கள் கட்டி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இன்னும் ஹைலைட்டடாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யூசர்ஸ் வந்து அந்த கமிஷன் ப்ராஃபிட் மார்ஜின் கிடையாது. யூசர் நம்ம வந்து டெபாசிட் பண்ணுறோம்ல, ஸோ அந்த டெபாசிட் பண்ணுறது இப்போ ஒரு யூசர் வந்து 100 ரூபா டெபாசிட் பண்ணுறாங்க அப்படின்னா, அதுலேருந்து எங்களுக்கு 28% நீங்கள் வந்து ஜிஎஸ்டி கட்டணும். 28% வந்து நீங்கள் ஜிஎஸ்டி 28 ரூபா நீங்கள் ஜிஎஸ்டி கட்டணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து யூசருக்கு போட்ட மாதிரி ஒரு ஜிஎஸ்டி தான் வந்து 2023 அமல்படுத்தினாங்க. எல்லாத்துக்குமே தெரியும், எனக்குமே ஞாபகம் இருக்குது. 2023 அக்டோபர் 1 இந்த ரூல்ஸ் வந்து அமல்படுத்தினாங்க. 28% ஜிஎஸ்டியும் 30% டிடிஎஸும் வந்து போட்டாங்க. ஆக்சுவலாக இப்போ பேன் பண்ணதுக்கப்புறம் சில ஹையர் அஃபிஷியல்ஸ் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் ஆல்ரெடி 2023 வந்து 28% ஜிஎஸ்டியும் 30% டிடிஎஸும் டேக்ஸ் எக்கச்சக்கமாக வந்து போட்டோம்.
யூசர்ஸை கம்மி பண்ணுறதுக்காக தான் வந்து போட்டோம். இதில் வந்து பணப்புழக்கம் வந்து கம்மியாகணும், யூசர்ஸோடைய எண்ணிக்கை கம்மியாகணும். இப்படி பண்ணால் நிறைய பேர்த்துக்கு வந்து அந்த எல்லாமே வந்து குறையும், ப்ராஃபிட் மார்ஜின்லாம் குறையும். அதுக்காக தான் பண்ணோம். இருந்தும் இந்த ஃபீல்டில் வந்து உங்களுக்கு இந்த ஃபீல்டோட வேல்யூ, இண்டஸ்ட்ரியோட வேல்யூ பல மடங்கு வந்து வருஷத்துக்கு வருஷம் உயர்ந்துட்டு தான் போகுது. மக்களும் பீப்புள்ஸும் யூசர்ஸும் அதிகம் வச்சுட்டே தான் போகிறாங்க. பணப்புழக்கமும் அதிகமாக தான் போயிட்டு இருந்துச்சு. அதனால தான் நாங்கள் இந்த ப்ரோகா லான்றதை கொண்டு வந்திருக்கோன்ற மாதிரி இப்போ 2025 நான் லா போடுறப்ப நமக்கு வந்து சொன்னாங்க. ஹையர் ஆஃபீஸர்ஸ் வந்து ஒரு இது மாதிரி இன்டர்வியூ மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் அவங்க அப்படி தான் வந்து சொன்னாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ அதை வந்து 2023 வந்து ஆப்ஸுமே வந்து அமல்படுத்திட்டாங்க. நம்ம ரூ. 100 போட்டால் 28% வந்து ஜிஎஸ்டி, டிடிஎஸ் வந்து 30% சொல்லிட்டு. ஆனால் அப்போ போட்டப்போ இந்த கம்பெனிஸ்லாம் எப்போதுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் வந்து சட்டம் போடுறப்ப அதில் ஏதாவது ஓட்டை இருக்கான்னு சொல்லி தான் வந்து எல்லா அந்த இண்டஸ்ட்ரீஸாக இருந்தால் எல்லாருமே எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து யோசிப்பாங்க. அதுக்கு வந்து கவர்மெண்ட் தெளிவாக சட்டம் போடணும். எந்த லூப் ஹோலையுமே யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு தெளிவாக சட்டம் போட்டால் தான் அதுலேருந்து வந்து அவங்க தப்பிக்க முடியாது. இப்போது 2023க்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த ஜிஎஸ்டி போட்டதுக்கப்புறம் 1 பை 1 ஒவ்வொரு ஆப்பாக வந்து எல்லாருமே கலந்து பேசி, சரி ஓகே மக்கள்கிட்டேருந்து நம்ம வந்து யூசர்ஸ்டேருந்து நம்ம 28% 30% நம்ம வாங்க வேணாம், அதை நம்ம அவங்களுக்கு நம்ம பாயிண்ட்ஸ் போனஸாக வந்து கொடுத்துருவோம். ஒரு கால்குலேட்டட் பாயிண்ட்ஸாக இப்போ ஒரு ரூ. 100 போடுறோம், அது ரூ. 28 ஜிஎஸ்டி போடுறதுக்கு பதிலாக அவங்க எடுத்துகிட்டு ரூ. 28 நமக்கு ஒரு இந்த கான்டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணுறதுக்கான போனஸ் பாயிண்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க. எல்லாத்துக்குமே வந்து ஞாபகம் இருக்கும், போனஸ் பாயிண்ட்டாக இப்போ வரைக்கும் கொடுத்துட்ருந்தாங்க. அந்த மாதிரி கொண்டு வந்ததுனால ஒரு 1-2 மாதம் ரெவன்யூ அந்த மாதிரி ஒரு ப்ராஃபிட் மார்ஜின் குறைஞ்சாலும் அந்த மெத்தடை கொண்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சு நல்லாவே வந்து அவங்க சரி பண்ணிட்டாங்க. அதுதான் வந்து லூப் ஹோல். ஸோ அப்போ வந்து நீங்கள் இது பண்ண வேண்டியதை நாங்கள் எடுத்துகிட்டு உங்களுக்கு நாங்கள் கான்ட்ராக்ட் ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு போனஸ் பாயிண்டாக கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி அந்த ஒரு சட்டத்தை வந்து சமாளித்து ஃபேண்டசி ஆப்ஸ் எல்லாமே வந்து ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாத்துக்குமே வந்து தெரியும். ஸோ இதுதான் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த அதான் வந்து இந்த 2023 இவங்க அந்த சட்டம் போட்டோடனே அதை ஃபாலோ பண்ணிட்டாங்க. ஆனால் கேஸ் எதுக்கு நடந்துச்சு அப்படின்னா, கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2017 2023 வரைக்கும் இருந்த கட்ட வேண்டிய ஜிஎஸ்டி எல்லாத்தையும் நீங்கள் எங்களுக்கு கட்டி தான் ஆகணுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதை எதிர்த்து தான் வந்து ஃபேண்டசி கம்பெனிஸு, இந்த கேமிங் கம்பெனிஸ் எல்லாருமே வந்து ஒரு கேஸுன்றது போட்டிருக்காங்க. அதுக்கான தீர்ப்பு தான் வந்திருக்கு. ஸோ அதுக்கான தீர்ப்பு என்ன வந்திருக்கு அப்படின்னா, கோர்ட்டில் வந்துட்டு அந்த மொத்தமாக அதோடைய அப்ராக்சிமேட் மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா 2.5 லட்சம் கோடி. ஸோ அந்த 5 லட்சம் கோடியை ஜிஎஸ்டி, இன்ட்ரெஸ்ட்டு, அதே மாதிரி கட்டாமல் இருந்ததுக்கு பெனால்ட்டி, இதெல்லாம் சேர்த்து வந்து நீங்கள் உடனடியாக கட்டி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டாங்க. இப்போது இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, அப்போலாம் வந்து அந்த 2017 2023 வரைக்கும் அவங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜின்லேருந்து தான் வந்து ஜிஎஸ்டின்றது கட்டிகிட்டு இருந்தாங்க. உதாரணத்துக்கு நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஆப்பில் வந்து நம்ம ரூ. 100 போட்டோம்னா ரூ. 110 போடுவோம் ஒரு கான்டெஸ்ட்டில். அதில் வந்து அவங்க எக்ஸ்ட்ரா எடுக்கிற ரூ. 10 தான் அவங்களுக்கு வந்து லாபம். ஸோ அந்த ஒரு ப்ராஃபிட் மார்ஜின்லேருந்து தான் 18% கட்டிகிட்டு இருந்திருக்காங்க. இப்போ இவங்க யூசர்ஸ்லேருந்து நீங்கள் இத்தனை வருஷமாக இப்போ 2017 2023 வரைக்கும் நீங்கள் எவ்வளோ டெபாசிட் வாங்குனீங்களோ அதுலேருந்து எங்களுக்கு 21% நீங்கள் கட்டி தான் ஆகணும். இப்போ 2023க்கு அப்புறம் எப்படி நீங்கள் ஜிஎஸ்டி கட்டினீங்களோ அதே மாதிரி அதில் மிஸ் ஆன 2017 2023 வரைக்கும் கட்ட வேண்டிய இதெல்லாம் வந்து நீங்கள் கட்டி தான் ஆகணுன்ற மாதிரி கோர்ட்லேயும் வந்து கவர்மெண்ட்டுக்கு சாதகமாக தான் வந்து தீர்ப்புன்றது வந்திருக்கு. அதுதான் இங்கே மேட்ரு. இப்போ வந்து அந்த கேமிங் கம்பெனிஸ்லாம் அதை கட்டி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இப்போது அடுத்த கட்ட நடவடிக்கையாக பெரிய பெரிய கேமிங் கம்பெனிஸ்லாம் இதை பாதிக்கப்படுவாங்க. ட்ரீம் லெவன் முதல் அவங்களுக்கு தான் வந்து அதிகபட்ச டேக்ஸ்ன்றது இதில் பெட்டிங் இருக்கும். அவங்க தான் இருக்கிறதே நம்பர் 1. ஃபேண்டசி ஃபவுண்ட் பண்ணதே வந்து அவங்க கண்டுபிடிச்சதே அவங்க தான். ஸோ அதுக்கப்புறம் அந்த எம்பிஎல், மைலன்ஸ் இருக்குன்ற பெரிய பெரிய ஆப்புகள்லாம் இருக்கும். உங்களுக்கு என்னென்ன பெரிய ஆப் தெரியுமோ எல்லா ஆப்ஸுக்குமே வந்து இந்த பிரச்சனைகள்ன்றது இருக்குது. ஸோ அவங்க வந்து இந்த இதை கட்டி தான் ஆகணும். ஒரு பயங்கரமான டேக்ஸ் பேர்டன்றது அவங்க மேலே விழுந்திருக்கு. ட்ரீம் லெவனில் இப்போ ரீசெண்டாக அந்த ஃப்ரீ லீக்ஸோடைய ப்ரைஸையுமே குறைச்சிருக்காங்க. அதுக்கான காரணமும் இதுதான். அதே மாதிரி சப்ஸ்கிரிப்ஷனையும் டெம்பரவரியாக கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் இது கொண்டு வந்தாங்க. அதாவது விளம்பரம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த ஜியோ ஹாட்ஸ்டாரில் இந்த மாதிரிலாம் வந்து நம்ம மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் போடுவோம். அதிலே வந்து விஐபி ப்ரோ விளம்பரம் வராமல் இருக்கிறதுக்கு ஒன்று அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி வந்து கொண்டு வந்தாங்க. அதையுமே இப்போ டெம்பரவரியாக வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ அது டெம்பரவரியாக பெர்மனெண்ட்டாக ஆக போதான்னு சொல்லிட்டு கூடிய விரைவில் வந்து தெரிய வரும். அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்ன்றது கண்டிப்பாக வரும். ஏன்னா இப்போது கேமிங் கமிஷன் என்ன பண்ண போகிறாங்களா, இந்த தீர்ப்பை வந்து கொஞ்சம் ரிவ்யூ பண்ணலாம், மேல்முறையீடு பண்ணலான்ற மாதிரி ஐடியா இருக்காங்களா கோர்ட்டில். அப்படி இல்லாட்டி இந்த ரூல்ஸை கொண்டு வந்தால் கவர்மெண்ட்டுக்கிட்டே பேசி கொஞ்சம் சால்வாக போயிடலாம், ஸோ சால்வ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவுமே எடுத்திருக்கிறதாக தகவல் வருது. ஸோ அப்படி பேசி கவர்மெண்ட்டை ஏதாவது பேசி இது எப்படி சாத்தியக்கூறுகள் ஆகும்,
நீங்கள் சொல்கிற ஜிஎஸ்டி அமௌண்ட் இவங்க இந்த கவர்மெண்ட் சொல்லியிருக்க ஜிஎஸ்டி அமௌண்ட் ஃபேக்ட்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொல்லியிருந்த மாதிரி அவங்களுடைய மார்ஜின் அதை ப்ராஃபிட் மார்ஜின் அந்த என்ட்ரி ஃபீஸில் அவங்களுக்கு கமிஷன் போதில்ல அதுலேருந்து தான் 18% கட்டிட்டு வந்திருக்காங்க. இப்போ சடனாக யூசர்ஸோடைய டெபாசிட் எவ்வளோ ஆச்சோ பணப்பழக்கம் எவ்வளோ ஆச்சோ அதுலேருந்து நீங்கள் உங்களுக்கு ஜிஎஸ்டி கட்டணுன்ற வரப்போ இப்போ இது என்ன ஆகுதுன்னா நம்ம வின் பண்ணியிருப்போம். வின் பண்ணது எல்லாத்தையுமே வந்து அவங்க யூசர்ஸ்க்கே கொடுத்தாகணும், கம்பெனியெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படின்றப்போ இப்போ அவங்க அந்த அத்தனை வருஷம் பார்த்த ப்ராஃபிட்டோட இது வந்து எக்கச்சக்கமான டேக்ஸுன்றது பெரிய பெரிய ஆப்புகள் மேலே வந்து விழுந்திருக்கு. அதனால் வந்துட்டு அவங்களால இதை கட்ட முடியாது. கண்டிப்பாக அது வந்து சாத்தியக்கூறுகள் கிடையாது. ஸோ அதனால் வந்துட்டு என்ன ஆகும்னா மேல்முறையீடு பண்ணுவாங்க கோர்ட்டில். அது எத்தனை வருஷம் போகுன்றது நமக்கு தெரியாது. மேபி கோர்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா அது வந்து பெரிய இன்னுமே வந்து 2 பெஞ்சுக்கு பதிலாக 3 பெஞ்ச் ஜட்ஜ். இப்போ ப்ரோகா கேஸ் கூட 3 பெஞ்ச் ஜட்ஜுன்னு சொல்லிட்டு 3வது ஜட்ஜ் வந்து இன்னும் போடவே இல்லை. அந்த கேஸ் வந்து உள்ளே வரவே இல்லை, ஹியரிங் நடக்கவே இல்லை. ஸோ இப்போவே இந்த ஜிஎஸ்டி கேஸு ஸ்டேட் கேஸ்க்கே 3 வருஷம் ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு ப்ரோகா கேஸ் வந்து ஒரு 30 இயர்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ அது வந்து இந்த ரியல் மணி கேம்லேயும் நிரந்தரமாக தடை பண்ணிட்டாங்க. அதுக்கு நம்ம அப்புறம் வருவோம். இப்போ இந்த ஜிஎஸ்டி கேஸை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்டை வந்து கொஞ்சம் 3வது ஸ்டெப்பாக வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு கோர்ட்டில் மேல்முறையீடு பண்ணலாமா, இல்லை வந்து கவர்மெண்ட்டே பேசி கொஞ்சம் இது பண்ணலாமான்ற மாதிரி பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கான். ஸோ சப்போஸ் கவர்மெண்ட் வந்து பேசி கொஞ்சம் வந்து சால்வ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ஃப்ரீ லீக்ஸ்லாம் வந்து திரும்ப வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம அடுத்து வந்து அதை பற்றி பேசலாம். ஸோ இப்போது அந்த கேமிங் லா இருக்குல்ல, ஸோ இந்த ஸ்டேட் பவரு சென்ட்ரல் பவருக்கு ஒரு கேஸ் நடந்துச்சு. அதில் என்ன சொல்லிட்டாங்கன்னா வெதர் ஸ்கில் கேமாக இருக்கட்டும், இல்லை வந்து பெட்டிங்காக இருக்கட்டும், கேம்லிங்காக இருக்கட்டும், ஸ்கில் கேமாகவே இருந்தாலும் அதில் வந்து மணி இன்வால்வ் ஆகுது. மணி இன்வால்வ் ஆகுறப்போ உங்களுக்கு வந்துட்டு அதுவுமே அன்சர்டனிட்டி, அதாவது நம்ம வந்து ஜெயிக்கலாம் ஜெயிக்காமையும் போகலாம்ன்ற ஒரு 2 இது இருக்கனால அதுவுமே வந்து இந்த மாதிரி கேம்லிங்குள்ளே தான் வரும். நாங்கள் கேம்லிங்குள்ளே தான் அதை சேர்த்துக்குவோம். அதனால் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அந்த மாதிரி ஒரு கேம்லிங் ஆன்லைன் மணி கேம்ஸ் எல்லாத்தையுமே ரெகுலேட் பண்ணுறதுக்கும் பேன் பண்ணுறதுக்கும் முழு அதிகாரம் இருக்குது அப்படின்ற ஒரு தீர்ப்புன்றது வந்திருக்கு. இது எதுக்குன்னா 2021 அப்போ நம்ம தமிழ்நாட்டில் பேன் பண்ணாங்க, கர்நாடகாலையும் அதுக்கப்புறம் பேன் பண்ணாங்க. அப்புறம் ஹைகோர்ட்லாம் வந்து அதை ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. அதெல்லாம் வந்து நடந்துச்சு. ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுற எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த கேஸுன்றது ஜங்லி கேம்ஸ்னு நினைக்கிறேன், அவங்களாம் வந்து கேஸ் போட்டிருந்தாங்க. அதுக்கான தீர்ப்பு தான் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் என்ன தெரியுது அப்படின்னா அந்த ஜிஎஸ்டி கேஸ்லேயுமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் கேஸ்லேயுமே ஸ்டேட் கவர்மெண்ட்டோட லா வந்து வின் பண்ணியிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து ஜட்ஜ்மெண்ட்ன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் யூசர்ஸ்க்கு என்ன ஆகுது இப்போ அப்படின்னா கேமிங் கம்பெனிஸ்லாம் ஃபுல்லாக எக்கச்சக்கமாக நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு லட்சம் கோடியில் ஜிஎஸ்டி கட்ட வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம நினைக்கிறத விட இந்த ஃபீல்டு வந்து 2017 2023 இப்போ 25 பேன் பண்ணுற வரைக்கும் பல மடங்கு வந்து வருஷத்துக்கு வருஷம் பல உயரத்துக்கு வந்து போயிட்டு இருந்திருக்காங்க. Dream11 இந்தியாவோட மேஜரான பிக் கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாருமே அதில் வந்து ப்ரொமோட்டர்ஸாக இருந்தாங்க. அவங்களுக்குலாம் எவ்வளோ பே பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா Dream11 வந்து ஐபிஎல்லே ஒரு டைம் டைட்டில் ஸ்பான்சர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்தியன் ஜெர்சிக்கு ஸ்பான்சராக இருந்தாங்க. அதில் அப்படியே இந்தியன் ஜெர்சியில் Dream11லாம் வந்து இருந்துச்சு ஒரு காலகட்டத்தில். ஸோ இந்தளவுக்கு இருக்குது அப்படின்னா அவங்களுடைய கம்பெனியோட வேல்யூ எவ்வளோவா இருக்கும். அப்போ அவங்க கட்ட வேண்டிய ஜிஎஸ்டி கவர்மெண்ட் எவ்வளோ கேட்குறாங்க நீங்களே கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோன்றது இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு இப்போது ஆல்ரெடி வந்துட்டு இந்த ஃப்ரீ லீக்ஸில் வந்துட்டு உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு ஏதோ கொஞ்சம் மேட்ச் பண்ணி வந்து ஓட்டிகிட்டு இருக்காங்க அந்த பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே. சப்ஸ்கிரிப்ஷன் மாடல்ன்றது Dream11 இப்போ கொண்டு வந்தாங்க, ரீசெண்டாக தான் வந்துச்சு அந்த ஆடு வராமல் இருக்கிறதுக்கு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்லியிருந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து அடுத்தடுத்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து சைடாக வச்சுக்கிட்டாங்க. இவங்க ஒரு காலத்தில் மெயினாக இருந்ததை இந்த ஃபேண்டசின்றதை சைடாக வச்சுக்கிட்டு வேறு இதுக்கு ஒரு சினிமா இதுக்கோ ஒரு ஷேர் மார்க்கெட்டுக்கு இதுக்கோ அந்த மாதிரி வந்து மாறி வந்து வேறு பிஸ்னஸ் ட்ராக்கில் வந்து போயிட்டாங்க. இன்னொரு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏதோ ஒரு ஆப் இருக்குது மைலோன் சர்க்கிள், அதுக்கப்புறம் இன்னொரு இப்போ அந்த இது வின்சோன்னு நினைக்கிறேன், வின்சோ அது மேலே கேஸ்மே வந்து இப்போ ஃபைல் ஆச்சு. ஸோ அந்த 2 ஆப்புமே என்ன மைலோன் சர்க்கிளில் நீங்கள் பார்த்தாலுமே வந்து தெரியும். ஸோ அந்த ரீல்ஸ் பார்க்குற மாதிரி சினிமாட்டிக் ரீல்ஸு, இந்த இன்ஸ்டாகிராமில் நம்ம ரீல்ஸ் பார்க்குற மாதிரி சினிமாட்டிக் ரீல்ஸ் வர மாதிரி ஒரு பேஜுன்றது ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ வாட்ச் ஷோஸ் அண்ட் ப்ளே அப்படி வந்து கொண்டு வந்துட்டாங்க அவங்க. அது என்னன்னா நம்ம சும்மா ஃப்ரீயாகவே வந்து ரீல்ஸுன்றதை பார்த்துக்க முடியும். அதுலேயும் ஏதோ சப்ஸ்கிரிப்ஷன் மாடல்லாம் வந்து இருக்குது மைலோன் சர்க்கிளில். ஸோ அந்த மாதிரி வந்து கொண்டு வந்திருக்காங்க. வின்சோலையும் அதே மாதிரி தான். ஸோ எல்லாருமே வந்து அவங்களுடைய பிஸ்னஸ் மாடலை மாற்றி வேறு ட்ராக்கில் கொண்டு போகிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ நம்ம வந்து இப்போ ஃப்ரீ லீக்ஸ் கொடுக்குறாங்க. மைலோன் சர்க்கிளும் ஃப்ரீ லீக்ஸ் இருக்குது, Dream11லையும் ஃப்ரீ லீக்ஸ் இருக்குது. நம்ம ஃப்ரீ லீக்ஸ் இருக்கப்போ வின்சோலையும் இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஸோ இருக்கப்போ இங்கே இருக்கக்கூடிய யூசர்ஸ் எல்லாமே அந்த ஃப்ரீ லிக்ஸ்க்காக அங்கே ப்ளே பண்ண வருவாங்க. அப்போ அவங்கள இந்த ரீல்ஸ் நம்ம பார்க்க வைப்போம். இந்த ஓடிடி தளம் மாதிரி வந்து மாற்றிட்டாங்க. மை11 சர்க்கிளையும் வின்சோவையும். ஓடிடி இதுனா ஜியோ ஹாட்ஸ்டார். இதில் இப்போ எப்படி இமேஜின் பண்ணி பாருங்கள். ஜியோ ஹாட்ஸ்டாரில் இப்போ தட்கான்னு சொல்லிட்டு ஒரு ரீல்ஸ் பார்க்குற மாதிரி, அதுக்குள்ளே ரீல்ஸ் பார்க்குற மாதிரி சம்மந்தம் இல்லாமல் ஒரு 1 மினிட் ஒரு ஷோஸ்லாம் வந்து ரெடி பண்ணி நமக்கு போட்டு காட்டிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து இது பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு. அது இப்போ ஜியோ ஹாட்ஸ்டாரில் ஃப்ரீ லைக்ஸ் இருந்தால் எப்படி இருக்கும்? ஃபேண்டாசி கேம்ஸ் அந்த மெத்தடில் தான் சில கேமிங் கம்பெனிஸ்ன்றது அடுத்தடுத்து நகர்வுகளில் அவங்க மூவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ கவர்மெண்ட்டை பேசி கேமிங் கம்பெனிஸ் வந்து கொஞ்சம் சால்வ் பண்ணிட்டாங்க. ஜிஎஸ்டி கேஸ்ன்றது சால்வ் ஆகிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. அதே இது கவர்மெண்ட் வந்துட்டு இல்லை இதை நீங்கள் வந்து பே பண்ணி தான் ஆகணும்னு சொல்கிறப்போ இது கண்டிப்பாக வந்து இவங்க கம்பெனிஸ்னால் கட்ட முடியாது. அது வந்து இவங்க நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இத்தனை வருஷம் அவங்க பார்த்த ப்ராஃபிட்டுக்கு அதுக்குமே நியர்பையாக இருக்கும், இல்லை அதை விட அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும். நம்ம அப்ராக்சிமேட்டாக தான் வந்து சொல்ல முடியும். அப்படின்ற பட்சத்தில் பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாருமே சின்ன எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள் கம்பெனி வந்து திவால் ஆயிடுச்சுன்ற மாதிரி கையை விரிச்சிருவாங்க. அப்போ வந்து யாருனாலையும் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு $1 பில்லியன் ஒரு இண்டஸ்ட்ரி வந்துட்டு கடைசியில் திவால் ஆகிற கண்டிஷனில் வந்து இந்த சட்டத்திட்டங்கள்னால மாறின மாதிரி வந்து கடைசியில் வந்து நிற்கும். ஸோ பார்க்கலாம் எப்படி பேசி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. சப்போஸ் வந்து அதில் வந்து பேசி சால்வ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இப்போ ஓடிட்டு இருந்த மாதிரி ஃப்ரீ லிக்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்கில் நான் அதை பற்றி வந்து நான் சொல்கிறேன். அதில் இன்னும் சில இது வரதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம இந்த சட்டத்தை பற்றி பார்ப்போம். ப்ரோகாலா வந்து போட்டாங்க. இந்த நான் சொல்லியிருந்த மாதிரி இந்த சட்டத்தில் வந்து ஒரு லூப் ஹோல் வேணும். லூப் ஹோல் இருந்தால் மட்டுமே அந்த கேமிங் கம்பெனிஸ்னால அதுக்குள்ளே புகுந்து அதிலே வந்து இந்த மாதிரி லூப் ஹோலை யூஸ் பண்ணி இதை வந்து சட்டத்துக்குள்ளே தான் வருதுன்னு சொல்லி லீகலைஸ்டாக வந்து ரன் பண்ண முடியும். ஸோ இப்போது நான் சொல்லி இந்த மாதிரி இந்த ஜிஎஸ்டி கேஸ் அப்போது அவங்களே அந்த ஜிஎஸ்டி கட்டிட்டு நமக்கு வந்து அவங்க வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க போனஸ் பாயிண்ட்ஸாக. அதை நம்ம யூஸ் பண்ணி கான்டெஸ்ட்லாம் என்ட்ரி ஆகி வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து லூப் ஹோல். கிட்டத்தட்ட அதுவுமே வந்து ஒரு லூப் ஹோல் தான். அதை வச்சு தான் வந்து ஒரு 2 மாதம் அந்த ரூல்ஸ் போட்டோன்னே கவுந்து இருந்த இண்டஸ்ட்ரியை மறுபடியும் மீட்டெடுத்து கொண்டு வந்தாங்க இந்த கேமிங் கம்பெனிஸ் எல்லாமே. இப்போ இந்த ப்ரோகாலால் லூப் ஹோல் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒரு துளி கிடையாது. கவர்மெண்ட் வந்து பயங்கரமாக பிளான் பண்ணி எந்த விதத்துலேயும் இது வந்து நடந்துடக்கூடாது, லூப் ஹோல்ன்றது கேமிங் கம்பெனிஸ் கிடச்சிடவே கூடாதுன்னு சொல்லிட்டு பக்காவாக அந்த லாவில் வந்து நீங்கள் வந்து நெட்லேயே ப்ரோகாலா இருக்கும், படித்து பாருங்கள். அதை பக்காவாக வந்து பிளான் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போது இந்த அயன் படத்தில் சூர்யா வந்து ஏர்போர்ட்டில் கெட்டப்பாக போட்டு வர மாதிரி இந்த லூப் ஹோலை பயன்படுத்தி இதுக்கப்புறம் இந்த கேமிங் கம்பெனிஸ்னால் வர முடியாது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இந்த ஷாப்பிங் ஆப்புன்னு சொல்லிட்டு உள்ள கேம் வச்சுட்டு அதில் வந்து வேறு வகையான இது வந்து டேரெக்டாக நாங்கள் இது கிடையாது, நாங்கள் வந்து ஷாப்பிங்குன்னு சொல்லி இன்டெரக்டாக வந்து அதுக்கு அமௌண்ட் கொடுத்து அதில் என்ட்ரி ஃபீஸுன்றத இருக்கும். ஸோ அதிலே வந்து என்ட்ரி ஃபீஸுன்றது இருக்கும். வேறு வழியில் நான் சொல்கிறதில்ல. ஸோ மேலோட்டமாக ஒரு கெட்டப்பு ஷாப்பிங் ஆப்புன்னு சொல்லி ஒரு கெட்டப்போ அப்படி ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆப்புன்னு சொல்லி கெட்டப். அந்த ஸ்போர்ட்ஸ் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் விராட் கோலி சைன் பண்ண, எம்எஸ் தோனி சைன் பண்ண டிஷர்ட்டு, சிஎஸ்கே எம்ஐ டிஷர்ட்டு, அதுக்கப்புறம் வந்து நிறையா மெர்ச்சன்டைசஸ்ஸு இதெல்லாம் வந்து நாங்கள் செல் பண்ணுறோம். அதில் வந்து டெபாசிட் ஆப்ஷன் இருக்கும். அதில் நாங்கள் டெபாசிட் பண்ணி வாங்குறவங்களுக்கு நாங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து கேமிங் டோக்கன்ஸ்ன்றது கொடுப்போம். அதை வச்சு ப்ளே பண்ணி அவங்க வேணுன்ற பொருளோ இல்லை டிஜி கோல்டு வாங்கி அதை வந்து நீங்கள் செல் பண்ணி வித்ட்ரால் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கலாம். அப்படி நாங்கள் வந்து ஒரு ஸ்கோர் கார்டு ஆப்பு, நாங்கள் வந்து ப்ரீமியமாக நாங்கள் வந்து பெரிய பெரிய ஸ்டார்ஸை வச்சு நாங்கள் வந்து கமெண்ட்ரி கொடுப்போம். எங்கள் இதிலே வந்துட்டு நிறையா வந்து அனலிட்டிக்ஸ் இதெல்லாம் வந்து மேட்ச்சுக்கு சொல்லுவோம். அப்போ யூசர்ஸ் வந்து அதுலேயும் டெபாசிட் ஆப்ஷன் இருக்கும். அது பே பண்ணால் ஒவ்வொரு மேட்ச்சுக்கு பே பண்ணால் தான் நாங்கள் வந்து தருவோம். ஸோ அப்படின்றப்போ நாங்கள் ஃப்ரீயாக வந்து பே பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே ஃப்ரீயாக டோக்கன் தரோம். அதை வச்சு வந்து கேம்ஸ் விளாண்டுக்கலாம். அப்புறம் வந்து அதை வேறு வழியில் வந்து எடுத்துக்க முடியும் அப்படின்ற ஒரு கெட்டப்பு. ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ சடனாக யோசிச்சே ஒரு புதுசாக 2 கெட்டப்புன்றது சொல்லியிருக்கேன். ஸோ இதே மாதிரி வந்து பல கெட்டப்ஸுன்றது இருக்குது. சும்மா நிறையா கெட்டப் வந்து போட்டு இந்த லூப் ஹோல் இருந்துச்சு அப்படின்னா வந்திருக்கலாம். ஆனால் வந்து ப்ரோகால அந்த லூப் ஹோலே கிடையாது. இந்த மாதிரி எந்த கெட்டப்புமே கேமிங் கம்பெனிஸ் வந்து போட முடியாது. அதுக்கு சட்டத்தில் இடம் இல்லை. அவங்க வந்து ப்ரோகால தெளிவாக போட்டிருக்காங்க. ஸோ அதிலிருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய எந்த ஆப்புமே வந்து உங்களுக்கு லீகல் கிடையாது. நானும் வீடியோக்களில் எல்லாத்துலேயும் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஆனால் நிறைய பேர் வந்து அந்த 11 இந்த 11 சொல்லிட்டு நிறையா கேட்குறீங்க. அந்த ஃபேண்டசி இந்த ஃபேண்டசி இது ஓகே அது ஓகேவான்னு கேட்குறீங்க. அதுக்காக தான் நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ இந்த ப்ரோகாலால் ஒரு லூப் ஹோல் ஒரு சட்டத்தில் ஓட்டை இருக்குது அப்படின்னா பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாருமே அதை ஈஸியாக பயன்படுத்தியிருப்பாங்க. அவங்களுக்கு அசால்ட்டாக லாபம் பார்த்துட்டு போயிருப்பாங்க. ஸோ ட்ரீம் லோனில் அதை கொண்டு வந்திருந்தால்
அது டவுனே ஆயிருக்காது ட்ரீம்11. பல மடங்கு இன்னுமே பல கோடி வந்து லாபம்ன்றத பார்த்துருப்பாங்க. யூசர்ஸுமே அங்கே தான் இருந்திருக்க போகிறாங்க. அது உங்களுக்கே வந்து தெரியும். அதுதான் வந்து ஃபேக்ட். அதான் நான் வந்து சொல்ல வரேன். கேமிங் கம்பெனிஸ் வந்து இந்த புதுசாக வரதுக்கான மெத்தடுன்றது எந்த மெத்தட்லையுமே வர முடியாது. எந்த மெத்தடுமே ஒரு சட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய மெத்தட் கிடையாது. எல்லாமே ஒரு இல்லீகல் மெத்தட்ஸாக தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த வந்து லீகலைஸ்டாக வந்து பண்ண முடியாது. ஸோ அதான் நான் வந்து சொல்கிறேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம லீகலாக வந்து நம்ம வச்சுருந்தோம் இல்லையா ஆப்ஸ் எல்லாமே. இந்த பேனுக்கு முன்னாடி வந்து நம்ம ப்ளே பண்ணியிருந்த ஆப்ஸ் எல்லாமே நான் யூஸ் பண்ண ஆப்லேயே எனக்கு தெரிஞ்சு விஷன் லெவலில் மட்டும்தான் அதுலேருந்த நம்மளுடைய மணி எல்லாத்தையுமே வந்து அதுவுமே எப்போ பண்ணாங்க, ஜனவரி மாதம் தான் வந்து அதில் ஜனவரி தான் நினைக்கிறேன். ஐ திங்க் அதில் தான் அப்போ தான் வந்து எல்லாத்துக்குமே அமௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவங்க செட்டில் பண்ணிட்டாங்க ஃபுல்லாக. பட் இன்னுமே பல ஆப்ஸ் வந்து லீகலாக இருந்த ஆப்ஸே வந்து உங்களுக்கு அதில் இருந்த அமௌண்ட்டுன்றது நம்மளுக்கு இன்னும் தரவே இல்லை. அது வருமா வராதானே தெரியாது. இப்போ வர ஜிஎஸ்டி வந்து இவ்வளோ கட்டணுன்ற மாதிரி போட்டனால கண்டிப்பாக அது வந்து வருமா வரான்னு தெரியாது. அதே மாதிரி கவர்மெண்ட் அதில் பார்த்து இது கொடுத்து தான் ஆகணும், அந்த மாதிரி பெருசாக எந்த ஆக்ஷன் எடுக்கிற மாதிரியும் வந்து தெரியல. ஸோ இது வந்து இந்த இண்டஸ்ட்ரியே வந்து பெருசாக இந்த தடைக்கு அப்புறம் குழப்பமாக தான் போயிட்டுருக்கு. ஒரு ப்ராப்பர்லெஸ்ஸாக வந்து போயிட்டுருக்கு. ஒரு நெறிமுறையே இல்லாமல் தான் போய்கிட்டுருக்கு. அப்போ அதிலே நமக்கு அந்த அமௌண்ட் கிடைக்கலன்றப்போ, இப்போ நீங்கள் போய்ட்டு ஒரு இல்லீகல் பெட்டிங் சைட்ஸ்லையோ இல்லை வந்து இல்லீகல் ஆப்ஸ்லையோ இல்லை நாங்கள் வந்து இந்த மெத்தட் இந்த சட்டத்துக்குள்ளே வராது, இது வந்து வேறு அப்படின்ற ஒரு ஒரு வேறு இதில் போயிட்டு நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு ஆப் எல்லாமே இப்போ இருக்கக்கூடிய எல்லாமே வந்து இல்லீகல் தான். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் யூஸ் பண்ணி அமௌண்ட் போட்டு வச்சு சடனாக வந்து இப்போ நான் சொல்லியிருந்த மாதிரி மே 1 வந்து சட்டத்தை அமல்படுத்திட்டாங்க. டெலகிராம் சேனல்ஸே இந்த இல்லீகல் ஆப்ஸை ப்ரொமோட் பண்ணுற எல்லா சேனல்ஸுமே பேன் பண்ணிகிட்டு இருக்காங்க பார்த்து. அப்படின்றப்போ இந்த வெப்சைட்ஸ் எல்லாத்தையுமே நிறையவே பேன் பண்ணிட்டோன்றது ஆர்டிகல்ஸ்லாம் வருது. இன்னும் சில ஆப்ஸ் வந்து மறைமுகமாக ரன் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஸ்லாம் நீங்கள் மணி வச்சுருக்கீங்க, அப்போ கவர்மெண்ட் பார்த்து வந்து அதை பிளாக் பண்ணிட்டாங்க, பேன் பண்ணிட்டாங்க, ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம வந்து இந்த பேனுக்கு முன்னாடி லீகலாக கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டி நடத்தியிருந்த ஆப்பில் வச்சுருந்த காசே இன்னும் நமக்கு வரலை. அப்படின்றப்போ இப்போ சட்டம் போட்டு அதை அமல்படுத்தி மொத்தத்துக்கு இது வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து இது வந்து சட்டத்துக்கு விரோதமானவைன்னு சொல்லி இல்லீகல்னு சொல்லி டிக்ளேர் பண்ண ஒரு வெப்சைட்ஸோ ஆப்ஸ்லையோ போய் நீங்கள் அமௌண்ட் வச்சு அதை நம்ம கவர்மெண்ட் பிளாக் பண்ணிட்டாங்கன்னா எப்படி உங்களுக்கு வந்து அமௌண்ட் அவங்க கொடுப்பாங்க, எப்படி வந்து அமௌண்ட்டுன்றது வரும்? ஸோ இப்போது இந்த இல்லீகலாக ஓட்டுறவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போதைக்கு நம்ம ஓட்டுவோம், கிடைக்கிற அளவுக்கு லாபம் அடித்து நவுத்திக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ப்ராஃபிட் மார்ஜினுக்கு லாபம் பார்த்துக்கிறதுக்கு இப்போ லீகலாக இருக்கக்கூடிய எந்த ஆப்புமே இல்லை. ஸோ யூசர்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஏதோ இருக்கோ சரி கழுத குடிசையாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஆப்ஸ்லாம் போய் ப்ளே பண்ணுறாங்க. அவங்களோட இன்ட்ரெஸ்ட் அது. ஸோ அதை வந்து பயன்படுத்தி அவங்க லாபம் பார்த்துக்கிறாங்க. ஸோ அப்படின்றப்போ நீங்கள் சடனாக அதை ஸ்டாப் பண்ண வேண்டிய நிலமை வருது, பிளாக் பண்ணிட்டாங்க வெப்சைட் அப்படின்றப்போ அவன் எப்படி உங்களுக்கு வந்து அமௌண்ட்டெல்லாம் வந்து திருப்பி கொடுப்பான்? அதான் நான் வந்து கேட்குறேன். அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதான் வந்து நான் சொல்ல வந்தது. கொஞ்சம் சேஃபாக இருங்க. இப்போ வந்து கொஞ்சம் ரொம்ப குழப்பமாக வந்து போயிட்டுருக்கு இந்த இண்டஸ்ட்ரியே வந்து. எதுவுமே வந்து பண்ணாதீங்க. இந்த மணின்றதே உள்ளே இன்வால்வ் ஆனாலே அது வந்து இல்லீகல்ன்ற மாதிரி முழுமையாக வந்து இந்தியாவில் நிரந்தரமாக தடை பண்ணி விட்டாங்க இந்த கேம்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு. இப்போ கவர்மெண்ட் கிட்ட வந்து கேமிங் ஆப்ஸ்லாம் பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க ஜிஎஸ்டி கேஸுக்கு. மேபி அவங்க வந்து இப்போ அதை பற்றியும் பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்னன்னா இப்போ வந்து லீகலாக இருந்தப்போ வச்சு நாங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து டேக்ஸ் கட்டணும், கவர்மெண்ட்டுக்கும் ப்ராப்பராக இந்த யூசர்ஸ்க்கும் பெருசாக பாதிப்பு இல்லாமல் ப்ராப்பராக நடத்தணும். இப்போ நம்ம இந்த இது எதுவுமே இல்லாததுனால இல்லீகலாக நடத்துகிறவன் எல்லாமே பயங்கரமாக லாபம் பார்த்துட்ருக்கான். கவர்மெண்ட்டுக்கும் டேக்ஸ் வராது, யூசர்ஸ்க்கும் சேஃப்டி கிடையாது. ஸோ அவங்களுக்குமே லீகலாக இருந்தப்போ விட மணி லாஸ், அதாவது யூஸ் பண்ணாமலே லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஃபினான்ஷியல் லாஸு நிறையா வந்துட்டு இருக்குது. ஸோ அப்படின்ற மாதிரியும் பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு இந்த பயங்கரமாக வந்து ஒரு லூப் ஹோல், அதாவது ஒரு சட்ட ஓட்டை கூட இல்லாமல் ப்ரோகாலாவை 200% ப்ராப்பராக வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு எல்லாமே வந்து கவர்மெண்ட் பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு அந்த ஜிஎஸ்டி கேஸ் போட்டதுக்கே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் யூசர்ஸையும் இந்த பணப்புழக்கத்தையும் கம்மி பண்ணுறதுக்கு தான் இந்த டேக்ஸ்ன்றதே போட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க ப்ராப்பராக தெளிவாக தான் வந்து எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்கன்ற பட்சத்தில் இந்த மணி கேமிங்கிறது இதுக்கப்புறம் வரப்போகிறதே கிடையாது. நான் வந்து உங்களுக்கு ஃபால்ஸ் ஸ்கோப் கொடுக்க விரும்பலை. ஆல்ரெடி 1 இயர் ஆக போகுது இதை போட்டு. அந்த ப்ரோகாலான்றது இன்னும் கோர்ட்டில் அந்த ஹியரிங்கே வரவே கிடையாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன் உங்களுக்கு நான் வந்து பொய் நம்பிக்கை வந்து கொடுக்க வேணாம் அப்படின்றது நான் நினைக்கிறேன். உங்களுக்கே ஃபேக்ட்டுன்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போது ஒரு குட் நியூஸ்னால் என்னென்னா,
இந்த சப்ஸ்கிரிப்ஷன் மோடு இருக்கு இல்லையா, ஃப்ரீ லீக்ஸ்க்கு. ஸோ நீங்கள் நான் சொல்கிற சப்ஸ்கிரிப்ஷன் மோடுனோடனே மணி கேம்னு நினைக்காதீங்க. மணி கேம்ன்றது இன்னி கிடையவே கிடையாது. ஸோ அதை வந்து மறந்துடுறது தான் நமக்கு நல்லது. ஃப்ரீ லீக்ஸ், அதாவது இப்போது 1 கோடி ரூபா கிராண்ட் லீகில் ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருந்தாங்க. விளம்பரம் பார்த்து நம்ம 40 டீம் வரைக்கும் போட்டுக்கலான்ற மாதிரி. அதை வந்து சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் இப்போ கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த ஜிஎஸ்டி கேஸ்னால தற்காலிகமாக நிப்பாட்டியிருக்காங்க. இந்த ஜிஎஸ்டி வந்து பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து அந்த சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் வந்து ட்ரீம் லோனில் திரும்ப வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். அதில் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதாவது ஜியோ ஹாட்ஸ்டாரில் எப்படி நமக்கு விஐபி, அதுக்கு மேலே ப்ரீமியம், 1 டிவைஸ் 2 டிவைஸ் அந்த மாதிரிலாம் நிறையா ஒரு பிளான்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி வந்து கொண்டு வருவாங்க. அப்போது இந்த சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் வந்துட்டு ஃப்ரீ லீக்ஸை வச்சு சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் ஒர்க் அவுட் ஆச்சு, அது வந்து ஒரு ப்ராஃபிட்டபுளான ஐடியான்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அடுத்தடுத்து இப்போது மேல் தரத்தில் இருக்கக்கூடிய ஆப்ஸ் எல்லாமே வைலான்ஸ் சர்க்கிள், ட்ரீம் லோன், நம்பர் 1 பெரிய பெரிய ஆப்ஸ். அது கீழே இருக்கிறது வந்து ஸ்டார்டிங்கில் விஷன் 11லேருந்து அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஸ் இருப்பாங்க. அவங்க எல்லாமே இந்த மெத்தடை கையில் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள்ன்றது இருக்குது. அதுவுமே இந்த ஜிஎஸ்டி கேஸ் இவங்களுக்கு சால்வ் ஆனால் தான் மட்டுமே இது நடக்கும். அப்படி சால்வ் ஆகலை அப்படின்னா நான் சொல்லி இந்த மாதிரி கம்பெனிலாம் எங்கள் கம்பெனி திவால் ஆயிடுச்சு, எங்களால் வந்து இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீம் லோனை இழுத்து மூடிட்டு, மற்ற கம்பெனிஸ் எப்படின்னு தெரியல, அவங்களுக்குமே பெருசாக இதில் எதுவுமே இல்லைன்னா அவங்களுமே மூடிட்டு இந்த டோட்டல் இண்டஸ்ட்ரியே க்ளோஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு 1 or 2 months வந்து பெரிய அளவில் ஒரு இதுவாக இருக்கும். ஸோ இந்த மேல்முறையீடு பண்ணாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோர்ட்டில் அதை அக்செப்ட் பண்ணி ஓகே எடுக்கலாம், வேறு இதுன்னு பண்ணணும். அப்படி பண்ணால் இப்போ இருந்த மாதிரி அதை ரிசீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படி இல்லை, கவர்மெண்ட்டை தான் பேசி ஆகணும் அப்படின்றப்ப கவர்மெண்ட் கையில் தான் இந்த இதுன்றது இருக்குது. அவங்க எடுக்கிற முடிவில் தான் இந்த இண்டஸ்ட்ரியோட அடுத்த ஃப்யூச்சரே வந்து இருக்குது. ஸோ இதான் வந்து உள்ளது ஃபேக்ட்ஸு, இதான் வந்து உண்மைகள். ஸோ எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் எதுவுமே மிஸ் பண்ணலை, எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ எனி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட்டில் கேளுங்க. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இருக்கிறத. ஸோ நம்ம நெக்ஸ்ட் இந்த ஃபைனலுக்கான மேட்ச்க்கான வீடியோவை நான் நைட்டு வந்து ஒரு 8 மணிக்குள்ளே 8 மணிக்கு கரெக்டாக வந்து அப்லோட் பண்ணிடுறேன். நம்ம ஃபைனலில் யார் வின் பண்ணுறாங்கன்றத பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.